வில்சன், மதச்சார்பற்ற கூட்டணியை கட்டமைக்கணும், மதச்சார்பற்ற ஒரு அரசு நடந்துடணும், நிலையான அரசு நடந்துடணும் அப்படின்னா இடதுசாரிகளுடைய அந்த நகர்வுங்கிறது ரொம்ப முக்கியமானது, காலத்தின் தேவையாக இருக்கு அந்த நகர்வு அப்படின்னு சொல்றாரு. எது மதசார்பற்ற அணி இல்லைன்னா எது மதசார்பற்ற ஆட்சி அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ நம்ம சாமிநாதன் சொன்னதில் ஒரு ரசிக்கக்கூடிய தன்மை என்னென்னா, கவர்னருக்கு எதிராக காங்கிரஸை போராட அனுமதி கொடுத்துருக்காராம் தாவேக்கா. எத்தனை தடவை தான் காங்கிரஸ் 21 வருஷமா அனுமதிக்காக ஒவ்வொரு கட்சிகிட்டையும் காத்துட்டு இருக்காங்க போல தமிழ்நாட்டில். இப்போ போற இடத்துலயும் அந்த மாதிரி அனுமதி வாங்கி தான் போராடணும், அந்த நிலைமையில இருக்கிறாங்களா? அதையே பெருந்தன்மையா நினைக்கிறாங்கன்னா அப்போ பிஜேபி கூட எந்த அளவுக்கு தாவேக்கா இணக்கமா இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம. இல்ல, எல்லாம் தகஞ்சு வந்த பிறகு ஏதோ ஒரு புள்ளியில அது நடக்காம போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு பதற்றம் தாவேக்காவுக்கு இருக்கலாம். அடுத்தது இப்ப தாவேக்கா கிட்ட போறதை பற்றி நம்ம சொல்லவே இல்லை. யார் வேணாலும் போங்க, ஆட்சி அமைக்க உதவி செய்யுங்க, மக்கள் கூடுதல் எம்எல்ஏக்கள் கொடுத்துருக்காங்கன்னு போது அதை நோக்கி பயணிக்கணும். ஆனால் இண்டிபெண்டா நீங்க இருக்கணும்னு கொடுக்கல. 2 திராவிட கட்சிகளுக்கும் அனுபவம் இருக்குது. ஆனால் அவங்களுடைய அனுசரணையோட நீங்க உங்களுக்கு ஒரு கடிவாளம் மூக்கணாங்கயிறு போட்டு தான் கொடுத்துருக்காங்க மக்கள். அது ஒரு பக்கம். அதற்காக நீங்க வந்து காரணங்கள்லாம் நொண்டி காரணங்கள்லாம் என்டிஏவை கேட்கவே இல்லையே. என்டிஏ பாஜக சுவாமிநாதன் சொன்னது சொல்றேன். மதசார்பற்ற புள்ளியை நோக்கி போனதால அதிமுக கிட்ட கேட்கலன்னாரு. மதசார்பற்ற புள்ளியில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 கட்சி எது? திமுக. திமுக கிட்ட கேட்டார் ஆதரவு? கேட்டாரா? அரசியல் எதிரி சார், அரசியல் எதிரிட்ட எப்படி கேட்க முடியும்? அப்ப இது மட்டும் என்ன, இது ஊழல் சக்தி கிட்ட எப்படி கேட்க முடியும்? அப்ப ஏடிஎம் கிட்ட கேட்கலன்றதை பெருசா சொல்றீங்க, ஊழல் சக்தி கிட்ட எப்படி கேட்க முடியும்? ஏடிஎம் ஊழல் சக்திங்களா? அவர் ஊழல் சக்தின்னு சொன்னார்ல, அவர் சொன்னது தானே. நீங்க சொல்றீங்களா? இல்ல, அவர் சொன்னது தானே. இப்ப இவர் தானே சொல்றாரு இப்போ. அதனால இல்ல, அதை மட்டும் டிஃபெண்ட் பண்றாரு. ஆனா இங்க அதாவது திமுக கூட இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிடுவாராம், ஆனா திமுக கூட மாட்டாராம். அவங்கெல்லாம் மதசார்பற்ற அணியா, ஆனா திமுக மட்டும்தான் மத சார்பா. அரசியல் எதிரி திமுக மட்டும்தான், மற்றவர்கள் அவர் கூட இருந்தவங்களும் அரசியல் எதிரி கிடையாது. அப்படியா கணக்கு? அடுத்து என்ன சொல்றேன், அதனால மதசார்பற்ற புள்ளி கிடையாது. அவருடைய நோக்கம் என்னன்னா திமுக எதிர்ப்பு புள்ளி. திமுக கூட்டணியை தேர்தலில் விஜய் தோற்கடித்தார். இப்ப திமுகவை தனிமைப்படுத்தி முடிஞ்ச பிறகு திமுகவை தோற்கடிக்கிறார். இதான் நடக்குது. ஏன்னா இந்த பக்கம் இருக்கிற கட்சிகள்ல ஐயூஎம்எல் வந்து இல்லைன்னு சொன்ன பிறகும் கூப்பிடுறாரு. ஆனா அந்த பக்கம் கூப்பிடலன்னா அப்போ தேர்தலுக்கு முன்னாடி இருந்த அதே விரோத மனப்பான்மையோட திமுகவை தனிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு தான் அதற்கு மதசார்பற்ற என்ற ஒரு போர்வையை போத்திக்கிறார். அதுதான் நான் பார்க்கிறேன். அதுக்கு இவங்கெல்லாம் எப்படி உதவி செய்வாங்க? காங்கிரஸ் கட்சி திமுக மீதான கோபத்துல விமர்சனம் பண்ணிட்டு வெளியில போறாங்க, அதில் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நீங்கள் சொல்கிற அதே புள்ளியிலேயே இடதுசாரிகள் நகர்வாங்க. திமுகவை தனிமைப்படுத்திடணும், திமுகவை பலவீனப்படுத்தணும்னு திரு விஜய் நினைக்கிறதுக்கு தீனி போடும் விதமாக இடதுசாரிகளுடைய நடவடிக்கை இருந்த போது இதை தான் நாங்கள் சொன்னோம். 10 தோல்வி நீங்கள் சொல்லும் போது நாங்கள் சொன்னோம், ஒத்த தோல்வி வந்தால் தெரிஞ்சிருங்கன்னு சொன்னோம். நீங்கள் இம்பேக்ட் கூட்டணி, இன்டாக்ட் கூட்டணி, எங்களுக்கு 21 வருட கூட்டணி எல்லாம் 10 தோல்வி 11 தோல்வி நீங்கள் அப்போவாது தாங்குது. ஒத்தை தோல்வியிலே மொத்தமும் போயிடுச்சு, தனிமை ஆயிடுச்சு. வெற்றிக்கு நிறைய உறவினர்கள் இருப்பார்கள், ஆனா தோல்வி அனாதையாகத்தான் இருக்கும். அதுதான் நிலைமை. இப்போ நீங்க அதுதான் நீங்க கம்யூனிஸ்டுகள்னால அவங்க நியாயத்தை அவங்க பார்த்துக்குவாங்க, இதுதான் கணக்கு. அதே மாதிரி தான் மற்ற கட்சிகளும் அவங்க நியாயத்தை அந்தந்த நேரத்துக்கு பார்த்துக்குவாங்க. நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, இப்போ மத சார்பற்ற சக்திகளா இது, இல்லைன்னா மக்கள் நல கூட்டணிக்குரிய சக்திகளா? மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா கழகங்கள் இல்லாத தமிழகத்தை நோக்கி தாவேக்கா சில்லறை கட்சிகளை, சில்லறைன்னா செல்வாக்குல சொல்ல மற்ற சிறிய கட்சிகளை கொண்டு செல்கிறதா? அந்த பாதையை நோக்கி தமிழக வெற்றி கழகம் தான், அவங்களும் திராவிட கொள்கைகளை தான் பேசுறாங்க, அவங்களும் கொள்கை தலைவரா பெரியார். கழகங்கள் இல்லாத தமிழகம் சொன்ன, திராவிடம் இல்லாத தமிழகம் சொல்ல, கழகங்கள் இல்லாத தமிழகத்தை நோக்கி தான் மக்கள் நல கூட்டணி பயணிச்சு. இப்போ அந்த தலைமை மட்டும் மாறி இருக்குது. முன்னாடி கேப்டன்ற பேர் இருந்துச்சு, இப்போ தளபதின்ற பேர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருக்கலாம் எதிர்காலத்தில். ஆனால் இது சக்சஸ் ஆகுமா அப்படின்னா அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். ஏன்னா ஏராளமான எதிர்பார்ப்புகளோடு ஒரு தலைமுறை மக்கள் தான் மட்டும் இல்லாமல் தன்னுடைய மூதாதையர்களும் ஓட்டு போட வைத்திருக்கிறார்கள். அதுல சந்தேகமே கிடையாது.
பெருவாரியான இளைஞர்கள், பெருவாரியான இளைஞர்கள் அவர்கள் தான் மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு சாக்ரிஃபிகேஷனோட, ஒரு அர்ப்பணிப்புணர்வோட தன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாரையும், அதாவது ஒரு அன்பு காட்டியோ இல்ல மிரட்டியோ இல்லைன்னா சென்டிமெண்டாவோ கொண்டு போய் ஓட்டு போட வச்சிருக்காங்க. முதியவர்களை கூட, வயதானவர்கள் கூட. அது ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. இல்ல தாவேக்கா மட்டும் அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றுவிக்கப்பட்ட கட்சி, புதிய கட்சி. அதில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு ஆட்சி அதிகாரம் குறித்த அனுபவம், புரிதல் குறைவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆட்சி அனுபவம் இருக்கக்கூடிய 100 ஆண்டுகளை கடந்த இடதுசாரிகள் உள்ள இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி உள்ள இருக்கு. விசிக தலைவர் உள்ள இருக்கிற வாய்ப்புகள் அறிகிட்டே இருக்கு. அப்போ இதெல்லாம் இருக்கும்போது இப்ப இந்த மாதிரியான ஒரு அனுபவமிக்க தலைவர்கள் உடன் பயணிக்கும் போது ஏன் நீங்க அச்சப்படுறீங்க? இதுதான் அரசியல் நியாயங்கள்ன்ற. நான் என்ன சொன்ன, அரசியல் நியாயங்கள். அது எடப்பாடி பழனிசாமி போன தேர்தல் என்ன சொன்னாரு? கொள்கைன்னு ஒன்றும் கிடையாதுங்க, தேர்தல் உடன்பாடு தான். கொள்கை கூட்டணின்னு எதுவும் கிடையாது. அவர்களுக்கு தனித்தனி கொள்கை இருக்கிறது. நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கொள்கையை எந்த முன்னாடி நிற்கணும், எந்த கொள்கை, இலங்கை பிரச்சனையா அங்கேயே சில நேரம் முன்னாடி நிறுத்தணும், இந்தி பிரச்சனையா அந்த கொள்கையை சில நேரம் முன்னாடி நிறுத்தணும், மாநில உரிமை அந்த கொள்கையை, இப்படி கொள்கைகளை அந்தந்த நேரத்தில் நிறுத்துவாங்க. சமரசம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. தேர்தல் உடன்பாடு என்பது தேர்தலோடு முடிந்து விட்டது. அதைத்தான் இவங்க செய்யறாங்க. நம்ம இவங்களுக்குன்னு சொல்ல, இப்போ இவர்கள் இருக்கும் பொழுதுதான் திமுக மேல அதிருப்தி வந்துருச்சு. திமுக தலைவர் கூட தோக்குறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அது. அப்ப நீங்க சொல்ற இந்த 100 ஆண்டு கட்சி, 200 ஆண்டு கட்சி எல்லாம் கூட இருந்த பிறகுதானே கொளத்தூர்ல தலைவர் தோக்குறாரு. அப்ப அவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குதுல்ல, கூடுதல் பொறுப்பு. அவர்கள் தான் இப்ப அங்க போய் நிக்க போறாங்க. அதனால அவங்க வரட்டும், வாழ்த்துறோம், ஆளட்டும், வேண்டாம் சொல்ல. ஆனால் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார்களா? அதுல ஒரு வெற்றிக்கும் தோல்விக்கும் திமுக தான் பொறுப்பேற்றுக்கணும். அடுத்ததாக நடக்கக்கூடிய வெற்றிக்கும் தோல்விக்கும் தாவேக்கா தான் பொறுப்பேற்றுக்கணும். கூட இருக்கிற இடதுசாரிகளுக்கும் விசிகாவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் அவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கா என்ன? ஆட்சி அதிகாரத்தை அவங்க தானே செய்யறாங்க, அவங்க தானே பொறுப்பேற்றுக்கணும். இல்ல இப்ப இங்க இருந்தாங்க அதனால திமுக தோத்து போச்சு, அங்க போறாங்க அதனால அங்கேயும் தாவேக்கா தோல்வியை தான் சந்திக்கணும். வெற்றினாலும், அதாவது ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காரு, எடப்பாடி அவர்களும் சொல்லியிருக்காரு, வெற்றினாலும் கூட்டு பொறுப்பு தான், தோல்வினாலும் கூட்டு பொறுப்பு தான். அதனால்தான் கூட்டணின்றது. இந்த கூட்டணியில் இது சிறிய கட்சி பெரிய கட்சின்னு கிடையாது. அது நம்மளை போல ஆள்கள் விவாதிப்போம். இப்போ காங்கிரஸ் 5 தொகுதினா அந்த 5 தொகுதியிலையும் 80% திமுக ஓட்டு தான் அங்கே இருந்திருக்கும், மீதி தான் மற்றவர்கள் ஓட்டு. அட்லீஸ்ட் மற்றவங்க கன்சல்ட் பண்ண மாதிரி ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, ஒரே இரவோடு இரவாக போய்விட்டார்கள் என்பதுதான். ஆனால் மற்றவர்கள் என்னன்னா ஒரு முகமூடி போட்டுன்னு போயிருக்காங்க, அவங்க முகமூடி இல்லாத போயிட்டாங்க, அவ்வளவுதான்.